நான் மோஸ்ட்லி போகிற இடம் ஆர்டினரிங்கிறனால இந்த வாட்டியும் பாப்பா எங்கே போகிறோன்னு கேட்டோடனே ஆர்டினரி தான் போகிறோம் அப்படின்னா. பட் ஆர்டினரி போகல, பெரியாச்சை தான் பார்க்க போகிறோன்னு சொன்னாலும் அவன் நம்மளையே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பெரியாச்சை தான், அதாவது இவங்களோட அம்மாவை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இடையில ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு ஃபன்னி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போனோடனே ஏற்ற வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. போனால் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டு தான். அப்புறம் அவங்க அங்கே கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டு சமையலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச் பார்க் அப்படி போகிறத விட இப்படி பெரியவங்களெல்லாம் பார்க்க போகிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, அதனால் நமக்கு ஒரு ஹாப்பி. அப்படி ஒரு மைண்ட் செட்டு எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அப்புறம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. மோஸ்ட்லி அடிக்கிற வெயிலுக்கு அப்பா வெளியே போவே கஷ்டமாக இருக்குது. இந்த வெயிலெல்லாம் எப்படி தான் வேலை பார்க்குறாங்களோ. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 2-3 ஓ கிளாக்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நேராக அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னா எங்களோட பாசக்கார பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ அங்கேருந்து நேராக போயிட்டு அவன் போனோடனே அத்தை இந்தாங்க கிளி அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் போனால் மருமகளும் நானும் ஒரே வீடியோ தான். உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியல. அப்புறம் மருமகனும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் என் பாப்பா கூட விளாண்டுக்கிட்டு ஃபன்னி பண்ணிக்கிட்டு பாப்பாவை தூக்கி கையில் வச்சு பேசிக்கிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா கூட பேசியே. அப்புறம் சரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் பேசுகிறத கேளுங்க. என்னம்மா என்னடி மட்டும் வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம், என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க மாமா மாமா இங்க குட்டிமா வாங்கிட்டு வா முத்த கொடுக்கும். என்னம்மா சத்தம் கேக்கா குட்டிமா சொல்லுதோ? ஆமா வாங்கிட்டு வா அப்படிங்கும். பாய் மூடிட்டு போனா சொல்லுவியாமே. வாங்கிட்டு வா ஏதாவது பிஸ்கட் வேணுமா? ஆளை பாருங்க ஆளை. எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. பிஸ்கட் சாப்பிடுமா?